லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் எங்க வேலை பார்க்குறாங்கன்னா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற மேற்குலக நாடுகளை விட அங்கிருந்து வரக்கூடிய வருமானம் 50 விழுக்காடா இருக்கலாம். ஆனா, அங்கிருந்து அனுப்பக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை மிக குறைவு. ஆனா, மேற்காசியாவிலிருந்து வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்நிய செலாவணி வருமானம் பார்த்தீங்கன்னா 50 விழுக்காடு. ஆனால், அங்க இருக்கக்கூடிய தோழர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கு. அப்போ அத்தனை லட்சக்கணக்கு இப்போ சமீபத்துல ஒரு வேளை போர் வெடித்திருந்தது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுல தொழிலாளர்கள் வந்து இந்தியாவை நோக்கி வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். கடுமையான ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். அப்போ அது தொழிலாளர்களை மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட போறது மட்டும் இல்ல. நம்முடைய வருமானத்தை மிகப்பெரிய அளவுல குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா, 50 விழுக்காடு வருமானம் அங்க அவங்கள சார்ந்து தான் நம்மகிட்ட இருக்குது. அது மூலமா தான் இங்க ரூபாயை நம்ம வந்து நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த அந்த அந்நிய செலாவணி மூலமா தான் ரூபாயை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அது நடந்திருந்தது அப்படின்னா, இந்த மாரி 3 விதமா நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். அப்படி இருந்து இந்தியா ஏன் வந்து ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான் காரணம். நம்முடைய தற்சார்பு, பொருளாதார தற்சார்புன்றது இல்லாம இருக்கிறதும், அமெரிக்காவுடைய சார்ந்து எப்பவுமே இறங்கிட்டு இருக்கிறதும், பல மிரட்டல் உருட்டலுக்கு வந்து இந்தியா அடிபணிகிறதும் தான் இதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும்.